ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் காவ்யா vlogs. இன்னைக்கு வந்து ஒரு மினி vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் எந்திரிச்சதுமே 5:30க்கு எந்திரிச்சிட்டு என்னோடய எக்ஸசைஸ் எல்லாமே முடிச்சுட்டு அண்ட் 6:30க்கெலாம் வந்து என்னோடய ஸ்டெப் கவுண்ட்ஸ் வந்து நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அக்காவுக்கு அப்பாவுக்கு எல்லாருக்குமே டீ வந்து போட்டு கொடுத்துட்டேன். நான் டீயை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து வார்ம் வாட்டர் ப்ளஸ் ஹனி தான் நான் வந்து குடிச்சிட்ருக்கேன். அண்ட் மார்னிங் என்னோடய வெயிட்டை வந்து நான் செக் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய டெய்லி மார்னிங் ரொட்டீன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்து கோவிலுக்கு வந்து கிளம்ப போகிறோம். அதோட கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்கின் கேர்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்கின் கேருக்கு சீரம் நான் வந்து 2% கோஜிக் ஆசிட் சீரம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த சீரம் வந்து என்னோடய ஃபேவரட்னு கூட சொல்லலாம். பிகாஸ் நான் வந்து ஒரு 5 இயர்ஸாக நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ரொம்பவே சூப்பராக எஃபெக்டிவாக வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ நீங்களும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எந்த சீரமாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீன். அதுக்கு வந்து அக்வாலஜிக்காவோட வாட்டர்மெலான் ப்ளஸ் நயசினமைடு சன்ஸ்க்ரீன் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் இதில் வந்து SPF 50 வந்து இருக்குது. அண்ட் இந்த சன்ஸ்க்ரீனும் என்னோடய ஃபேவரெட்டுன்னே சொல்லலாம். ஸோ என்னோடய கெட் ரெடி வித் மீ வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை விலாகை பார்க்குறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் வெளியே போகிறதுனால நெக் அண்ட் ஹேண்டுக்கு வந்து ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்சிங்காக இருக்கும். இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட F10 இதுதான் வந்து என்னோடய ஷேட். என்னோடய ஸ்கின்னில் நான் வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கேன் பாருங்கள். என்னோடய கலருக்கு வந்து கரெக்டாக மேட்சிங்காக வந்து இருக்கும். ஸோ இதுதான் நான் வந்து எப்போதுமே நான் யூஸ் பண்ணுவேன். ஃபவுண்டேஷன் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு மேட்சிங்காக நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து மேக்கப் போட்டிருக்க மாதிரி தெரியாது, ஈவன் ஃபினிஷிங்காக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஈவனாக வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ எந்த ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரியே தெரியாமல் ஒரு ஈவன் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஃபவுண்டேஷனை ஈவனாக ஃபேஸ் ஃபுல்லும் அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் நெக்குக்கும் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கும் வந்து நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃபவுண்டேஷனை நான் வந்து செட் பண்ணுறதுக்காக காம்பேக்ட் பவுடர்லாம் வந்து எடுக்கலை. ஸோ இது வந்து செட்டிங் பவுடர். நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரைமர் அண்ட் மேட்டிஃபையிங் செட்டிங் பவுடர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பவுடரை செட் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் பஃப் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் என்னோடய என்டையர் ஃபேஸ் அண்ட் எங்கெல்லாம் நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கேனோ ஸோ அங்கெல்லாம் அந்த பவுடரை வச்சு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பர்பிளோட த டோட்டல் ஃபில்லர் ஐப்ரோ பேலட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுவுமே நான் வந்து என்னோடய ஃபேவரெட்டுன்னு கூட சொல்லலாம். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கேட்குறீங்க, அக்கா எப்படி வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ இதை எடுக்க வந்து டைம் இல்லை, அதனால் நான் வந்து ஆஃப் கேமராவில் வந்து ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா. அதுக்கு வந்து கேர்ள்ஸ் ரூல் அதோட கேர்லிங் மஸ்காரா தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வால்யூம்னஸ் வந்து பண்ணி கொடுக்கும் நம்மளோட ஐலேஷை. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஐலேஷ் வந்து ஃபிட் பண்ண வேண்டாம். ஸோ இதுவே நல்ல வால்யூம்னஸ் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் வந்து போட போகிறோம். இதுக்கு வந்து நான் லிப் லைனர் அண்ட் லிப்ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். லிப்ஸ்டிக்கோட கம்பெனி நேம் வந்து இன்சைட். இதோட ஷேடு வந்து பார்த்திங்கன்னா 05 கொக்கோ ப்ளம். லிப் லைனர் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட போல்டு மேட் லிப் லைனர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ரெட் 05. நெக்ஸ்ட்டு ப்ளஷ்ஷுக்கு வந்து நான் ஃபேஸஸ் கனடாவோட லிப்ஸ்டிக் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய சாரீ கலர் வந்து பர்பிளில் வரும். ஸோ அதனால் இந்த பர்பிள் லிப்ஸ்டிக்கை வந்து இன்றைக்கி நான் வந்து ப்ளஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அப்ளை பண்ணுறது வந்து எனக்கு நேச்சுரலாக ஒரு பிங்கிஷ் இருந்தால் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஃபைனலாக நான் வந்து காட்டுறேன் பாருங்கள், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஃபைனல் டச் 2 சீக்ஸ் அண்ட் சின் நோஸ் மேலே கொஞ்சமாக நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து லுக் ரொம்பவே சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. அண்ட் இதுதான் வந்து சாரீ. ஆக்சுவலாக இந்த சாரீ வந்து நம்ம நித்யா புட்டிக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் நம்பர் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சாரியோட நேம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணி காட்டன் டவர் பேட்டர்ன் சாரீ. உங்களுக்கு ப்ளீட் எடுக்கும் போதே அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். அண்ட் வியர் பண்ணுறதுக்குமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். நான் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் எதுவுமே எடுத்து வைக்கலை, ஆன் த ஸ்பாட்டே நான் வந்து எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீட்டு மட்டும் கொஞ்சம் அகலமாக வந்து வச்சுருக்கேன்.
அண்ட் நெக்ஸ்ட்டு வைக்கிறது வந்து அதை விட கொஞ்சம் வந்து கம்மியாக வந்து வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக ப்ளீட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பின்னை வச்சு நான் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இதே அளவுலேயே நான் வந்து என்னோடய லென்த்துக்கு வந்து நான் எடுத்துக்க போகிறேன். அதாவது என்னோடய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இதே மாதிரி நான் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இதோட லாஸ்ட் இதோட முடிஞ்சுது. என்னோடய ஹைட்டுக்கு வந்து எனக்கு கரெக்டாக வந்து வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து சாரீ மாற்றிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரீன் கலர் வெல்வெட் ப்ளவுஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சாரீலே வந்து ப்ளவுஸ் வரும். பட் நான் வந்து வெல்வெட் ப்ளவுஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் கிளம்புறதுக்குள்ளே அப்பா எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி கோவிலுக்கு வந்து நான், அப்பா, தாத்தா மட்டும்தான் போகிறோம். அண்ட் சாரீக்கு மேட்சாக பேங்கிள்ஸ் வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன். அண்ட் கொஞ்சம் லென்த்தியான இயரிங்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அண்ட் இந்த செயினும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நித்யா புட்டிக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஐம்பொன் தாமரை டாலர் செயின். இதை வந்து ஒரு கோல்டு ரிப்ளிகான்னு கூட சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கோல்டு போட்ட மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் தான் வந்து போட்டிருக்கேன். இதுதான் என்னோடய ஓவரால் லுக். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த டைம் தான் ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கோவிலுக்கு வந்து சாரீ கட்டிட்டு போகிறது. காரில் தான் நாங்கள் வந்து போகிறோம். நானும் அப்பாவும் போயிட்டு அதுக்கப்புறம் தாத்தாவை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோவில் வந்து போகிறோம். எந்த கோவிலுக்கு வந்து போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சித்தூர் மகாராஜா கோவில் தான் நாங்கள் வந்து போக போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து எங்களோட குலதெய்வம் கோவில் கூட. நாங்கள் போயிட்டுருக்கும்போதே ஒரு 1/2 hour கிட்ட வந்து பிடிச்சு வச்சுட்டாங்க. அதாவது அங்கே சைக்கிள் ரேஸ் வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்காக வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஆஃப்டர் 1 ஹவருக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து கிளம்பவே செஞ்சோம். மார்னிங் நாங்கள் எங்கேயுமே சாப்பிடல. ஏன்னா மார்னிங் அம்மாவே இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாமே செஞ்சு கொடுத்து விட்டுட்டாங்க. நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு நேராக ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டோம். ஃபஸ்ட்டு போனதுமே நான் மார்னிங்கே எந்திரிச்சதுனால செம்ம பசி. நாங்கள் அப்படி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கோவிலுக்குள்ளே வந்துட்டு நல்லா சாமி கும்பிட்டாச்சு. ரொம்பவே ரிலாக்ஸாக பொறுமையாக இருந்து சாமி கும்பிட்டாச்சு. கூட்டம் வந்து அவ்வளவா இல்லை. ஸோ சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் தாத்தா வந்து ஒவ்வொன்றா வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. கோவிலை வந்து நல்லா சுற்றி கும்பிட்டுட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. காமாக வந்து இருந்தது. அண்ட் நாங்கள் போனதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி ஃபங்க்ஷன் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. காது குத்துற ஃபங்க்ஷன். ஸோ அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கெலாம் வந்து நான் பிஸ்கெட் கொண்டு போயிருந்தோம். ஸோ அதை வந்து போட்டுட்ருந்தேன். இந்த லொக்கேஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ சாரீக்கும் நான் வந்து நித்யா புட்டிக்கில் போடணுங்கிறதுக்காக சாரீக்கும் வந்து நான் ஷூட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நேராக வந்து வீட்டுக்கு போயிட்டோம் மதியம் சாப்பிட்றதுக்கு. மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நான் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஏன்னா இயர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சதுனால. ஒரு 2 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அங்கே எடுத்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் நான் வந்து சாரீ கட்டி அடுத்த ஷூட்டுக்கு நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இந்த சாரியும் வந்து நித்யா புட்டிக்கில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நான் இதான் வந்து லாஸ்ட்டு ஃபைனல் டச் ஷூட். ஸோ இதை முடிச்சுட்டு நான் வந்து ரொம்பவே டயர்டாக இருந்தனால இதோட நான் வந்து விலாகை எண்ட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இதோட வந்து விலாக் எண்ட் ஆகுது. உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.